வணக்கம். தேவாரத் தலங்கள் சிந்தனை வரிசையிலே இன்றைய தினம் திருநள்ளூர் பெருமனம் ஆச்சாள்புரம் என்று அழைக்கப்படுகின்ற தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சோழ நாட்டு வடகரை தலம். மக்கள் வழக்கில் ஆச்சாரபுரம் என்று வழங்கப்படுகிறது. ஞானசம்பந்தர் திருமண கோலத்துடன் ஜோதியில் கலந்த தலம். இந்த காரணம் பற்றியே இதற்கு முக்தி தலம் என்ற பெயர் உள்ளது. நல்லூர் ஊரின் பெயர், நறுமணம் கோயிலின் பெயர். சிதம்பரம் சீர்காழி சாலையில் கொள்ளிடம் புதிய பாலத்தை தாண்டி கொள்ளிடம் ஊரை அடைந்து மெயின் ரோட்டில் வழிகாட்டி பலகையுள்ள இடப்புறத்தில் திரும்பமாக 8 கிலோமீட்டர் சென்றால் இந்த கோயிலை சென்று அடையலாம். மிகவும் பழமையான தலம். இறைவன் சிவலோக தியாகேசர், பெருமணமுடைய மகாதேவர், இரவி வெண்ணீற்று உமைநங்கை, ஸ்வேத விபூதி நாயகி, விபூதி கல்யாணி, தலமரம் மாமிளகமாக விளங்குகிறது. பிரம்மன், முருகன், பிருகு முனிவர், வசிஷ்டர், அத்திரி, வியாசர், மிருகண்டு முனிவர், அகத்தியர், ஜமதக்னி முதலியோர் வழிபட்டதும் காக உகண்ட ரிஷி ஐக்கியமான சிறப்புடைய தலமாக விளங்குகிறது. சம்பந்தல் பாடல் பெற்ற தலம். தர்மயாதீன திருக்கோயில். ராஜகோபுரம் 5 நிலைகளை உடையது. உட்சென்றால் கவசமிட்ட கொடிமரம் நந்தி உள்ளன. விசாலமான உள்ளிடம். முன்னால் ஞானசம்பந்தரின் திருமண மண்டபம் உள்ளது. இங்குதான் வைகாசி மூல நாளில் சம்பந்தர் கல்யாண உற்சவம் தேவஸ்தான ஆதரவுடன் உபயதாரர்கள் சாதாரணமாக நடைபெறுகிறது. உற்சவ நாளில் காலையில் உபநயன சடங்கும், இரவு உற்சவத்தில் திருமணமும் வீதி உலாவும், பின்னிரவில் சிவஜோதி தரிசன ஐக்கியம் நடைபெறுகிறது. மண்டபத்தில் இடப்பால் அலுவலகம், வலப்பால் வாகன மண்டபம். அடுத்து ஞானசம்பந்தர் திருமணம் செய்து கொண்ட தோத்திர பூர்ணாம்பிகை அம்மையுடன் உள்ள 3 திருமேனிகள் உள்ளன. இந்த தலத்திலே ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அன்புரு சிந்தையராகி அடியவர் நண்புரு நல்லூர் பெருமன மேவினின் இன்புரு எந்த இணையடி ஏத்துவார் துன்புறுவாரல்லர் தொண்டு செய்வாரே என்று ஞானசம்பந்தர் நமக்கு இறைவனை வழிபாடு செய்து ஒரு நல்ல தேவார சிந்தனையை தந்துள்ளார். அவரை வணங்கி இந்த சிந்தனை நிறைவு செய்வோம். நன்றி.